ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடை தோசைக்கான மெஷர்மெண்ட்டும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். இந்த உலக்கில் இந்த அளவு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதே அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே அளவு உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாசிப்பருப்பு கால் உலக்குக்கும் கம்மி, இந்த அளவுக்கும் கம்மி, ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு அரை உலக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன். அடுத்து பாசி பயிறு, அது ஒரு 1/4 உலக்கு. வெந்தயம் கொஞ்சம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு, நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் சோம்பு சேர்த்து இதோட ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அடுத்து வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போயே இதில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும் அரைக்கும் போது. எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். எப்படி அரைக்கிறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இது 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் வெறும் பருப்பாக ஆட் பண்ணியிருக்கனால நம்ம இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஆல்ரெடி சோம்பு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை தாளிக்கணும். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம தாளிச்சதை மாவில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு புளிக்க வைக்க தேவையில்லை, டைரெக்டாக அப்படியே ஊற்றிடலாம். நிறையா பருப்பு சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் தோசைன்னு கூட இதை சொல்லலாம். நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை தோசையாக ஊற்றிக்கலாம். தோசையை நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் மாதிரி வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு அவியல், தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்மளோட அடை தோசை, ப்ரோட்டீன் தோசை எப்படி வேணால் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.